ஓம் நமச்சிவாய. பாண்டிச்சேரியில எம்ஜி ரோட்ல உள்ள வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலிலிருந்து பாண்டிச்சேரி அருகே உள்ள வில்லியனூரில் அமைந்திருக்கும் திருக்காமேஸ்வரர் கோவிலுக்கு நடைபயணமாக சிவனடியார்கள் அனைவரும் வருகின்ற பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு சிவசிந்தனை நடைபயணம் என்ற தலைப்பில் நடந்து செல்ல உள்ளனர். இந்த நடைப்பயணம் 5வது ஆண்டாக நடைபெற இருக்கிறது. இந்த நடைப்பயணத்தில் புதுச்சேரியில் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து பெருந்திரளான சிவனடியார்கள் கலந்து கொண்டு நடக்க உள்ளார்கள். பாண்டிச்சேரிக்கு அந்த காலத்துல வேதபுரம்னு பேரு. அந்த வேதபுரம் என்ற பெயர் இந்த வேதபுரீஸ்வரர் கோயில்ல இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா நம்ம மனவளக்கலை மன்றத்துக்கும் வேதபுரம் அறிவித்திருக்கோயில் அப்படின்னு தான் பேரு. எனவே அந்த வேதபுரம் என்ற பழமையான பேரை காப்பாத்துறதுல இந்த வேதபுரீஸ்வரர் கோயிலும் நம்மளுடைய அறிவித்திருக்கோயிலும் ஒரு பங்கற்றதுன்னு நான் பெருமையா சொல்லிக்கிறேன். சென்ற ஆண்டு நடைபெற்ற நடைப்பயணத்துல சுமார் 3000த்துக்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு ஒரு சிறப்பா அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பயணம் நடைபெறும் போது ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும் நடக்கிறது. இந்த 10 கிலோமீட்டரும் வழியிலெல்லாம் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி மற்றும் ஜூஸு, மோர் இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வில்லியனூருக்கு திருக்காமேஸ்வரர் கோயிலுக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே மதியானம் அன்னதானமும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா போன வருஷம் இந்த பயணத்தில் அருகில் உள்ள வெளியூர்களிலிருந்தும் நிறைய பேர் வேனில் கார்லலாம் கலந்துக்கிட்டாங்க. அந்த வேன்லேயே சிவனடியார்கள் கடலூர் மாவட்டம் இல்லை விழுப்புரம் மாவட்டம் அப்படின்லாம் போட்டிருந்துச்சு, நான் பார்த்தேன். எனவே வெளியூர் அன்பர்கள் யாராவது கலந்துக்கிட்டாலும் இதுக்கு ஒரு அனுமதியெல்லாம் தேவையாட்டியும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டாக நீங்கள் 7 மணி அளவில் காலையில் எம்ஜி ரோட்டில் இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் கோயிலுக்கு வந்துடுங்க. அங்கேருந்து நடக்க ஆரம்பிப்பாங்க. நடந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் தூரம் வரும். நடந்து இப்போ வேகமாக நடக்கிறவங்களும் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடுவாங்க. இருந்தாலும் மெதுவாக அந்த சிவபுராணம் பாட்டெலாம் பாடிக்கிட்டு இல்லை திருமுறை பாடல்கள்லாம் வச்சுருப்பாங்க. அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாட்டை படிச்சுக்கிட்டே நடந்துக்கிட்டு சிவமந்திரத்தை சொல்லிக்கிட்டே வருவாங்க. இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க.